பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அப்போ குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப குருவாக இருந்தவர் அடுத்தது வந்து தைரிய குருவாக வரார். அப்போ உங்களுக்கு 100% ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தர் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த வருடம் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி அதாவது வந்து சன்னியாசியாக இருந்தவங்களுக்கு சம்சாரி ஆகக்கூடிய யோகம் உண்டு, சம்சாரியாக இருந்தவங்களுக்கு குடும்பஸ்தரி ஆகக்கூடிய யோகம் உண்டு. ஏன்னா இந்த வருடம் குரு பலன் யோகம் உங்களுக்கு குடும்ப குருவாக இருந்து தைரிய குருவாக வந்திருக்கிறதுனால படிப்பு நல்லாயிருக்கும், இல்லட வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த உடைய குரோதி வருடத்தில் இருந்த ஒரு சிரமம் ஒரு கஷ்டம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 50% உங்களுக்கு கொஞ்சம் கம்மியானாலும் ஏன்னா இந்த 7.5ன்றது ஒன்று மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த குரோதி வருடம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஒரு வெள்ளை சட்டையில் பட்ட ஒரு கரும்புள்ளி மாதிரி இருக்கிற ஒரே பிரச்சனை என்னென்னா இந்த உடைய விரைச்சனி மட்டும்தான். அந்த விரைச்சனிக்கு முடிஞ்ச வரைக்கும் திருநள்ளாறு போயிட்டு வாங்க, உங்களுக்கு திருப்பம் நடக்கும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச ஒரு தானங்கள் கொடுத்துட்டு வாங்க, நம்மளோட தரித்திரியம் கண்டிப்பாக விலகும். சரிங்களா? இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுவாவசி வருடம் புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த விசுவாவசு வருடம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில், அதாவதுன்றது வந்து சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் துலாம் ராசியில் மீன லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் 192 டிகிரியில், அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு இந்த வருடம் பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் 1வது ராசின்னு சொல்லக்கூடிய மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த விசுவாசி வருடம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கும் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். சரிங்களா? ஆனால் இப்போ நாம் பார்க்கக்கூடியது மாத பலனாக இருந்தால் 9 கிரகங்கள் எந்தெந்த வீட்டில் இருக்கார், அது எந்த நிலைமையில் இருக்கார், அதை வச்சு நம்ம பலன் இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் நாம் பார்க்கக்கூடியது இந்த விசுவாசி வருடத்துடைய அதாவது புத்தாண்டு பலன்கள். அப்படி பார்த்திங்கன்னா ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு குரு பகவான் 1 வருஷம் டைம் எடுத்துக்குவார். அதே மாதிரி ராகு கேது பகவான் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு 1.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். அதே மாதிரி சனி பகவான் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு 2.5 வருடம் டைம் எடுத்துக்குவார். முக்கியமாக இந்த 3 கிரகங்கள் அடிப்படையில் தான் நம்ம ஒரு வருட பலனை பார்க்குறோம். ஏன்னா இந்த 3 கிரகங்கள் மட்டும்தான் இந்த வருடம் ஃபுல்லாக ஒரே இடத்துல இருக்கும். மற்ற கிரகங்கள் பார்த்திங்க அப்படின்னா அதாவது சந்திரன் 2.25 நாள் ஒரு நாளில் மாறிடுவார், புதன் சூரியன் சுக்கிரன் 1 மாதத்துக்கு ஒரு தடவை மாறிடுவார், செவ்வாய் பகவான் அப்படின்றவர் வந்து 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை மாறிடுவார். அப்போ இதனுடைய கிரகங்கள் வந்து நம்ம மாத பலன்கள் அடிப்படையில் பார்த்துக்கலாம். இந்த 3 கிரகங்கள் மாறக்கூடிய இந்த ஒரு தருணத்திலையும் இந்த புத்தாண்டு பலன்லேயே என்னென்ன மாற்றங்களை மேசராசிக்கு கொடுக்குறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ அருமையாக பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த உடைய அதாவது குரோதி வருடம் முடிஞ்ச குரோதி வருடத்தில் பார்த்திங்கன்னா பங்குனி மாதம் 15ஆம் தேதி, இன்றைக்கி மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் தன் சொந்த வீட்டில் இருந்து அவர் வந்து மீன ராசிக்கு குரு பகவானுடைய வீட்டுக்கு இடம் பயிற்சி ஆகிட்டார். அப்போ உங்களோட ராசிக்குன்றது 11வது இடத்துல லாபஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்போ 12ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார். அப்போ மேசராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த மார்ச் 29, 2025 2027 வருடம் 6வது மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மேசராசிக்காரர்களுக்கு விரயச்சனி. அந்த விரயச்சனி வரக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மேச ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ பொதுவான்றது பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது சனியுடைய பார்வை அப்படின்றது 3, 7, 10ஆம் இடத்தை பார்க்கும்போது கும்பத்திலிருந்து உங்கள் ராசி பார்த்துட்டு இருந்தார். கிட்டத்தட்ட உங்களுக்கு குரோதி வருடத்தில் ஓரளவுக்கு மேசராசிக்காரங்களுக்கு நல்லதாக இருந்ததுங்க. சரிங்களா? ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த உடைய வருடம், ஏன்னா குரோதி வருடம் 15ஆம் தேதி பங்குனி மாதம் 15ஆம் தேதி
மீன ராசிக்கு எப்போ சனி பகவான் போனாரோ அப்பயே மேச ராசிக்காரங்களுக்கு விரையச்சனின்றது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ அந்த விரையச்சனி வரும்போது என்னென்ன பாதிப்புகள் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் முதல்ல கெடுக்கிறது 3 விஷயம்தான். அதாவது முதல் உடல் உபாதிகள். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி, உடல் தொந்தரவுகள், மருந்து மாத்திரைகள், உடல் உபாதிகள், இந்த மாதிரி ஒரு செலவுகள் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும்போதே அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா விரையச்சனி பொறுத்த வரைக்கும் கண்டதும் தண்டம் பண்ணி, கைப்பொருள் விரையும் பண்ணி, பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையை சிரமத்தை கொடுக்குறவர் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான். அப்போ இன்றைக்கி இந்த சனி பயிற்சி அப்படின்றது கிட்டத்தட்ட இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு மீன ராசியில் தான் இருப்பார். விரைச்சனி இருக்கிறதுனால பணம் கட்டி கட்டன்றது மேல் படிப்பு படிக்கலாம், பணம் கட்டி வெளிநாடு போகலாம். இதுபோல் இன்றைக்கி சனி பகவானுக்கு எதிர்பார்ப்பு பிடிக்காது. கிட்டத்தட்ட இந்த 2025 அதாவதுன்றது பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்துலேருந்து 2026 மார்ச் கிட்டத்தட்ட வரைக்குமே. அப்போ இந்த உடைய விசுவாசி வருடம் முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா மேச ராசிக்காரங்களுக்கு விரைச்சனி இருக்கிறதுனால உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் பண்ணுறது 100% நல்லது. ஏன்னா நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் மேச ராசிக்கு இந்த சனி பயிற்சி ஆகப்பட்டது 100க்கு 100% கண்டிப்பாக நல்லா இல்லை. சரிங்களா? சரி, சனி பயிற்சி தான் நமக்கு நல்லா இல்லையே, அப்போ அடுத்தது வரக்கூடிய குரு பயிற்சியாவது நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசி வருடம் சித்திரை மாதம் 31ஆம் தேதி, அதாவது ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் உங்களுடைய வீட்டுக்கு 2வது வீடு தனஸ்தானத்தில் இருந்து 3ஆம் இடம் தைரியஸ்தானத்துக்கு போகிறாரு. அப்படி போகக்கூடிய குரு பகவான் கிட்டத்தட்ட 2025 வருடம் 5வது மாதம் 14ஆம் தேதியில் இருந்து 2026 வருடம் 6வது மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 1 வருஷம் 17 நாட்கள் உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் குரு பகவான் உட்காந்துருக்கிறது உங்களுக்கு ஒரு தனி சிறப்பு. சரிங்களா? ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு 7.5 கூட்டிட்டதுனால சிரமத்தை கொடுப்பாரு. அந்த சிரமத்தை நமக்கு ஓரளவுக்கு தடைகளிலிருந்து விலகி நமக்கு நல்ல பலன்களை கொடுக்குறவர் யாருன்னா குரு பகவான் மட்டும்தான். ஏன்னா பழமொழி சொல்லுவாங்க, குரு கொடுப்பார் அது எவர் தடுப்பார். குரு கொடுக்கறது யாராலையும் தடுக்க முடியாது. அப்போ குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அப்போ குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப குருவாக இருந்தவர் அடுத்தது தைரிய குருவாக வரார். அப்போ உங்களுக்கு 100% ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த வருடம் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி அதாவது சன்னியாசியாக இருந்தவங்களுக்கு சம்சாரி ஆகக்கூடிய யோகம் உண்டு, சம்சாரியாக இருந்தவங்களுக்கு குடும்பஸ்தரி ஆகக்கூடிய யோகம் உண்டு. ஏன்னா இந்த வருடம் குரு பலன் யோகம் உங்களுக்கு குடும்ப குருவாக இருந்து தைரிய குருவாக வந்திருக்கிறதுனால படிப்பு நல்லாயிருக்கும், இல்லட வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி. இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேது இப்போ ராகு பகவான் எங்கே இருக்கிறாரு? மீன ராசியிலையும் கேது பகவான் கன்னி ராசியிலையும் இப்போ இருக்கிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா 2025 வருடம் மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகிறாரு. அப்போ மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்ப ராசிக்கும் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் அதாவது சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார். அப்படி ஆகும்போது உங்களுக்கு ராகு பகவான் 12ஆம் இடம் விரைய ராகுவாக இருக்கிறவர் அடுத்தது லாப ராகுவாக வரார். அப்போ இந்த ராகு பகவான் லாபஸ்தானத்துக்கு, ஏன்னா ராகு பகவான் யார் அப்படின்னா நிழல் கிரகம், ஷாயா கிரகம், வக்கர கிரகம் நம்ம சொல்கிறோம். பொதுவாக இப்போ ராகு கேதுன்றவருக்கு வக்கர கிரகம்னா வீடு கிடையாது. 12 ராசியில் ராகு கேதுக்கு வீடு கிடையாது. அப்போ அந்த ராகு பகவானாகப்பட்டவர் எந்த வீட்டில் இருந்து யாரை எந்த ஸ்தானத்தில் பார்க்குறாரோ அவங்களுக்கு நல்லது பண்ணுவார். அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு விரைய ராகுவாக இருந்து கிட்டத்தட்ட 1.5 வருட காலமாக மேச ராசிக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தொழில் முடக்கம், பண கஷ்டம், படிப்புக்கு உண்டான பலன் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் கொடுத்துருப்பார். ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல 6, 8, 12 பொதுவாக ஒரு கிரகம் மறையக்கூடாது. அந்த 6, 8, 12 போய் ஒரு கிரகம் மறையும் போது அந்த கிரகம் அங்கே வேலை செய்யாது. இதுதான் ஜோதிட சாஸ்திரம். அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் மீன ராசியில் என்னைக்கு ராகு போய் உக்காந்தாரோ அதில் இருந்து இது வரைக்குமே இந்த உடைய குரோதி வருடத்தில்
இருந்த ஒரு சிரமம், ஒரு கஷ்டம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 50% உங்களுக்கு கொஞ்சம் கம்மியானாலும், ஏன்னா இந்த 7.5ன்றது ஒன்று மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த குரோதி வருடம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஒரு வெள்ளை சட்டையில் பட்ட ஒரு கரும்புள்ளி மாதிரி இருக்கிற ஒரே பிரச்சனை என்னென்னா, இந்த உடைய விரைச்சனி மட்டும்தான். அந்த விரைச்சனிக்கு முடிஞ்ச வரைக்கும் திருநள்ளாறு போயிட்டு வாங்க, உங்களுக்கு திருப்பம் நடக்கும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச ஒரு தானங்கள் கொடுத்துட்டு வாங்க, நம்மளோட தரித்திரியம் கண்டிப்பாக விலகும். சரிங்களா? கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா, இந்த குரோதி வருடத்தில் அதாவதுன்றதை முடிஞ்சு இப்போ விசுவாசி வருடம் பிறந்திருக்கு. இந்த பிறந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் உதவி செய்கிறது, உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அடுத்தது திருநள்ளாறு போயிட்டு வர்றது, நவகிரகத்தை சுற்றுறது, எல் தீபம் விளக்கு போடுறது, முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் உங்களுடைய மனக்கவலைகள் கொஞ்சம் குறைச்சி குடும்பத்துக்குள்ளார இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கண்டிப்பாக சரியாகும். முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி திருநள்ளாறு போயிட்டு வாங்க. ஏன்னா இன்னும் 2.5 வருஷம் இருக்குது. இந்த உடைய விரைச்சனின்றது ஒரு 2 மாதம் 3 மாதம் இருந்தால் அந்த 2-3 மாதத்துக்கு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லை, பின்னாடி நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த விரைச்சனி உங்களுக்கு சனி பகவான் அடுத்தது பார்த்தீங்கன்னா வக்ரகதி ஆகிறாரு. பார்த்தீங்களா? வக்ரம் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அப்போ வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னா அந்த 4 மாதத்துக்கு சனி பகவான் வக்ரத்தில் இருப்பார். அந்த வக்ரம் அடைகிற காலம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சரிங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, மேச ராசிக்காரங்களுக்கு நிதானம், பொறுமை, கவனம் இது 3 மட்டும் கடைபிடிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக. நிறைய பேர் சொல்லுவாங்க விரைச்சனி இருக்குது மேசராசிக்காரங்களுக்கு, அது பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்க, அப்படி போகாதீங்க, இப்படி போகாதீங்க, நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் இல்லைங்களா? அதனால் அதை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் விரயத்தை கொடுத்தாலும் குரு பகவான் உங்களுக்கு 100% தைரிய குருவாக இருக்கிறார். ஒரு மனிதனுக்கு பணம் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, நம்பிக்கை கொடுக்கறது தான் பெரிய விஷயம். அந்த மாதிரி குரு பகவான் உங்களுக்கு தைரிய ஸ்தானத்தில் போய் உட்காந்து உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறாரு. அது மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு பலம். சரிங்களா? அதே மாதிரி லாவ ராகு பஞ்சம் அதாவதுன்றது கேது, இந்த 2 கிரகங்கள் பயிற்சி அடைகிற காலம் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். இது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? மேற்கொண்டு உங்களுக்கு புத்திர பாக்கியம் எதிர்பார்க்குறவங்களுக்கு உங்கள் சுய ஜாதகம் 5ஆம் இடம் நல்லா இருக்கா, அதே மாதிரின்றது இன்றைக்கி திருமண வாழ்க்கை நமக்கு நல்லா இல்லை, அப்போ திருமண வாழ்க்கை எப்போ மாறும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு 7ஆம் இடம் நல்லா இருக்கா அப்படின்றத மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.